இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான மந்திரம் நிறைந்த கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு சாதாரண காகித கப்பலிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் அது சாதாரணமானது அல்ல. ஒரு அமைதியான மாலை நேரம். மழை மெல்ல மெல்ல துளிர்க்கிறது. ஒரு சிறிய குழந்தை ஒரு வெள்ளை காகிதத்தை மடித்து ஒரு காகித கப்பலை உருவாக்குகிறது. அந்த கப்பல் தண்ணீரில் மிதக்கும்போது அது மெல்ல மின்னி மந்திரம் போல் உயிர் பெறுகிறது. அந்த காகித கப்பல் நீரில் மட்டுமல்ல, கற்பனையின் உலகில் பயணிக்க ஆரம்பிக்கிறது. அந்த கப்பல் முதலில் பச்சை பசேல் நிறைந்த காடுகளை கடக்கிறது. அங்கு உயரமான மரங்கள், பாடும் பறவைகள், சிரிக்கும் விலங்குகள். இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. பிறகு அந்த கப்பல் நீல நிற கடலின் மேல் பறக்கிறது. அலைகள் மெதுவாக ஆடும்போது மீன்கள் மின்னி நீந்த உலகம் எவ்வளவு பெரியது என்பதை அந்த கப்பல் உணர்த்துகிறது. அடுத்ததாக அந்த காகித கப்பல் உயரமான மலைகளை தாண்டுகிறது. மேகங்களை தொடும் சிகரங்கள், அமைதியான காற்று. அறிவு இருந்தால் எந்த உயரமும் எட்ட முடியும் என்று அது நினைவூட்டுகிறது. பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த கப்பல் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறது. கற்பனை என்பது கனவுகளை உருவாக்குகிறது. அறிவு என்பது அந்த கனவுகளை வழிநடத்துகிறது. நேரம் செல்ல செல்ல அந்த மந்திர காகித கப்பல் மெதுவாக வீட்டை நோக்கி திரும்புகிறது. இப்போது அது சற்று பழையதாக இருக்கலாம், ஆனால் அதில் நிறைந்திருப்பது அனுபவம், அறிவு மற்றும் நினைவுகள். அந்த கப்பல் நீரில் மீண்டும் மிதக்கும்போது ஒரு மென்மையான செய்தி நம்மிடம் வந்து சேர்கிறது. குழந்தைகளே, ஒரு சிறிய காகித கப்பல் கூட பெரிய உலகத்தை சுற்ற முடியும். நமக்குள்ள கற்பனையும் நாம் கற்றுக்கொள்ளும் அறிவும் இருந்தால் நாமும் எந்த கனவையும் எட்ட முடியும். Thanks for watching. Subscribe me.